ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா எங்கள் பாவக்காய் செடியில் இன்றைக்கி பாவக்காய் விட்டுருக்குங்க. 2 காய் விட்டுருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா பாகற்காய் ஒன்றாச்சுங்களா? அப்படியே வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாகற்காய், 2 பாவக்காய் விட்டுருக்கு. அப்புறம் பூ பூத்துட்ருக்குங்க. இங்கே படல் போட்டங்க அப்புறம் எல்லா பக்கம் நல்லா செடி வந்துருச்சுங்க. பார்த்தீங்களா இங்கே பூ பூத்துருக்கு. இப்போ நிறைய பூ பூக்குதுங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் பூ இருக்கா? எல்லா பக்கம் பூ பூக்குதுங்க. இதனால் காய் நிறையா வருங்க. இலை பாருங்கள், ஒவ்வொன்றும் எத்தனை பெருசு பெருசாக இருக்குன்ட்டு. எல்லா பக்கம் பூ பூத்துருக்கு. கீழே ஒரு பூ இருக்குது பார்த்தீங்களா? தெரியுதுங்களா பூவு? சில பூ பூக்குது, அப்படியே காய் விடுது. சில பூ அப்படியே கீழே விழுந்துடுது. அது காற்றுக்கு கீழே விழுந்துடுது. பாருங்கள் அப்படியே படல் மேலே எப்படி போயிட்டுருக்குன்ட்டு. நல்லா வந்துட்டுருக்கு. புடலங்காய் விதை போட்டிருக்கேங்க. அந்த செடி வந்தால் உங்களுக்கு காட்டுறேன். புடலங்காய் விதை நான் போட்டிருக்கேன். அது அப்படியே வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். அப்படியே இப்படி வாங்க பார்க்கலாம். எங்கள் தோட்டம் குண்டு மல்லிப்பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த செடி வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? பூ பூக்கிறது பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா? ஒரு பூ கூட இன்னும் நான் பறிக்கலைங்க. அப்படியே விட்டுருக்கேன். ஒரு பூ கூட பறித்து இன்னும் வைக்கலை. தலைக்கையுமே சாமி போட்டதுக்கும் இன்னும் வைக்கலை. சரி பூ பூக்கட்டும். ஃபஸ்ட்டு எல்லா செடியிலும் பூ பூக்குது. சரி அதானே பூக்கட்டும், நல்லா பூக்கட்டும், அப்புறம் சாமிக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேங்க. எல்லா செடியிலும் முக்கிட்டு பூ பூத்துருக்குங்க. பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் மஞ்சள் கலர்லாம் குண்டு மல்லிப்பூங்க. பார்க்குறதுக்கே கண் குளிராக இருக்குது. எல்லா செடியிலும் பூ பறிக்கிறதுக்கு இது செடியிலே இருந்தால் அழகாக இருக்குமே அப்படின்ட்டு பூ பறிக்கிறதுக்கு ஒரு கஷ்டம்னு சொல்ல முடியல. அது நாங்கள் வளர்த்துருக்கோம். சரி செடியில் இருந்தால் அது அழகே வேறு. அதனால் அப்படியே நான் விட்டுட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது குண்டு மல்லி, எங்கள் குண்டு மல்லி. பாருங்கள், இந்த பூ வரக்கு கீழே விதை போட்டு அந்த விதையை எடுத்து நட்டை வச்சு இந்த செடியை தண்ணி ஊற்றி வளர்த்தி என் குழந்தைங்களாட்டம் நான் வளர்த்துட்ருக்கேன். பூக்களை பூனா அழகு. துண்டாமல்லின்னா அவ்வளோ அழகுங்க. பார்த்தீங்களா? இன்னும் ஒரு பூ கூட நான் பறிக்கல. செடியிலேருந்து பார்க்க ஆசையாக இருக்குது. அதனால் டெய்லி பார்த்து தண்ணி இதுக்கு எந்த மருந்து எதுவுமே நான் போடுறதில்ல. மருந்து எதுவுமே நான் போடுறதில்ல. இந்த வெட்டுக்கிளி வந்து உட்காந்து அந்த பூ மேலே ஏதோ ஒரு வண்டு இருக்குமோ என்னமோ தெரியல, வந்து சாப்பிட்டுட்டே இருக்குது. வெட்டுக்கிளி என்ன தான் பண்ணலாம்? எங்கள் தோட்டம் பூக்கள் தோட்டம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.